ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா. நம்மளோட விஜயில் மகாநதி ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. அப்கமிங் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நம்மளோட காவேரிக்கும் விஜய்க்கும் அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நம்ம விஜயோட சிஸ்டர் வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் காவேரி வந்து அவங்களோட தாலி செயின் போட்டிருக்க மாதிரியான பிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவங்க ஆல்ரெடி வந்து கயிறு தான் போட்டுட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கயிறு வந்து சரடாக மாறி இருக்கு. எப்படா இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எடுக்கிற ஒரு சில ட்ராக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக் மாதிரி டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு வந்து கங்கா வந்து காசு தூக்கி போடுறது, அதை வந்து வீட்டில் ஒரு சிலர் வந்து ப்ராப்ளம் பண்ணுறது, கங்கா அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறது, அதை வந்து நர்மதா வீட்டிலேருந்து இங்கே வந்து அக்கா கிட்ட வந்து சொல்கிறது, இந்த மாதிரி ட்ராக்லாம் தான் வரும். மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து இது டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாலி பிரித்து கோக்கிறதுக்காக தான் தங்கச்சி வராங்க போல இருக்குது. அதை தொடர்ந்து அப்கமிங் வந்து அஜய் ராகினி அவங்களோட மேரேஜ் ட்ராக்கும் இருக்குது. இந்த பிக்கில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட தாலி கயிறை காட்டிட்டு சரடு போட்டுட்ருக்கிறது. சரடு நம்ம விஜய் கையால் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விஜய் வந்து இந்த டைம் தன்னோட மனைவி அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி அவர் கையால் போடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நம்ம காவேரிக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எபிசோட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு குட்டி குட்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸும் ரியாக்ஷன்ஸும் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேருமே. இந்த கொஞ்ச நேரமே நம்மளால் பேச முடியலையே, எப்படி காலத்துக்கும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் அப்படிங்கிற மாதிரி காவேரியோட அந்த ஃபைனல் டச் எல்லாம் உண்மை. நான் கொஞ்ச நேரம் தான் வந்து சிரிப்பார், அந்த எண்டில் தான் போய் சிரிக்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அந்த சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஹீரோவோட ஸ்மைல் வந்து பொங்கி பொங்கி சிரிச்சிட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு அந்த ஸ்மைலிங் ஃபேஸோடு பார்க்குறதுக்கு. காவேரி அவங்களோட பழைய நினைவுகள்லாம் மறந்துட்டு அவர் வந்து நல்லா சிரித்து வாழணும் அப்படின்றதுக்கு என்னென்ன அவங்க எஃபெக்ட் போட முடியுமோ எல்லாத்தையுமே போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட நினைவுகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த இடத்துல இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். காவேரி உண்மையிலேயே வேறு லெவல் ஆக்டிங் தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்லாம். ஃபைனலாக அந்த சமைக்கும்போது கூட ஒழுங்கெடுக்கிறது, பாட்டி சித்தியை கடுப்பேற்றுறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது குழந்தைத்தனமாக அவங்க ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் காவேரி கிட்ட அந்த மாதிரி இல்லை. ரியலிஸ்டிக்காகவே அவங்களோட நேச்சர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டு வராங்க சீன்ஸ் எல்லாம். இன்னொரு பக்கம் போதும் காவேரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து கெஞ்சுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிற மாதிரியே அவங்க நடித்தாங்க அதில். அது இன்னொரு பக்கம் என்னென்னா, ரியலிஸ்டிக்காக இல்லாமல் இருந்ததை வந்து கொஞ்ச நேரமே நம்மளால் முடியலையே, எப்படி காலத்துக்கும் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டது இன்னுமே கூடுதலாக அதில் வந்து தூக்கி காமிச்சா மாதிரி இருந்துச்சு அந்த சீக்வன்ஸை. இந்த சீனுக்காக 4 டேஸாக கிட்டத்தட்ட காத்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன? இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு? அப்கமிங் நர்மதா அண்ட் காவேரி இவங்களோட எபிசோடும் வருது போல இருக்குது. நர்மதா விஜய் இவங்களோட காம்போ கூட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு எபிசோட்க்கு அப்புறமா அவங்களோட காம்போவில் சீன்ஸ் வரல. அப்கமிங் ஏதாவது சீக்வன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் காவேரியோட ஃபேமிலியை காட்டுறதை கொஞ்சம் குறைச்சிட்டு நர்மதா அண்ட் விஜய் இவங்களோட காம்போலாம் காமிச்சாங்கன்னா சீக்வன்ஸ் எல்லாம் இன்னுமே சூப்பராக இருக்கும். உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில்